எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். உங்கள் மூலிகை வைத்தியர் சிவயோகி சிவபாலாஜி. இன்று ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கலாம். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பல பேர் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான மூலிகை வீடியோக்கு போயிடலாம். பேய் மிரட்டி எத்தனை பதிவு வருது பாருங்கள். இது மாந்திரிகத்துக்கும் வீட்டில் நன்மைகள் நடக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான டிப்ஸுன்னே சொல்லலாம், ஒரு அறிவுரைனும் நம்ம சொல்லிக்கலாம். இப்படி ஒரு அற்புதமான இந்த பேய் மிரட்டி இந்த வீட்டில் பில்லி சூன்யம், கண் திருஷ்டி, வீட்டில் கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்க, அது இல்லாமல் திருமண தடை, வீட்டில் பிரச்சனைகள், பல குழப்பங்கள் தீர்க்கக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட் இந்த பேய் மிரட்டி. இந்த பேய் மிரட்டி பெரிய தும்பைனும் ஒரு பேர், அற்புதமான பெயர். அதனால தான் இந்த எப்படி அது விரட்டுறது, என்ன சப்ஜெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெமோவை பண்ணிடலாம். ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சு நம்ம டெமோவை பண்ணிடலாம். இப்படி ஒரு அற்புதமான இலை, பேய் மிரட்டி இலை, இந்த வீட்டில் 2 அகலை வெளியே வச்சுக்கிடுங்க. நம்ம வீடியோக்காக உள்ள டேபிளில் வச்சு எடுக்கிறோம். இது 2 வாஸ்படி வெளியே, வீட்டு வெளியே 2 அகல் விளக்கு வச்சுட்டு நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். இலையில இந்த அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. நெய் கிடைச்சாலும் நெய்யும் பயன்படுத்தலாம். நம்ம அதை புரிஞ்சுக்கிடுங்க. இந்த 2 அகல் விளக்கில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிட்டோம். இப்போ இலையை இங்கேருந்து பிடிச்சிக்கணும். காம்பு கிள்ளிட்டு நம்ம திரி மாதிரி திரிக்க போகிறோம். இந்த இலை எண்ணெயை உறிஞ்சி எரியக்கூடிய தகுதி படைச்சது. இந்த 2 அகல் கம்மி ரேட்டில் வாங்கிக்கணும். நீங்கள் வீட்டு வெளியே இந்த மாதிரி எண்ணெய் போட்டு இந்த திரியாக்கி இதில் வச்சுருங்க. நம்ம இந்த அகலுக்கு ஒரு இலையை எடுத்துக்கலாம். எண்ணெயை அப்சர்வ் பண்ணி எரியக்கூடியது, அது இல்லாமல் இந்த மூலிகை தன்மையோடு எரியக்கூடிய அற்புதமான சப்ஜெக்ட். இந்த எண்ணெய் துவைச்சிட்டு நம்ம அகல் விளக்கில் இந்த இலையை போட்டுறோம். பல மனக்குழப்பங்களிலிருந்து விடுபடுறதுக்கு தான் இப்படி ஒரு அருமையான ரெமிடி சப்ஜெக்ட்லாம் சித்தர்களும் மகான்களும் குருமார்களும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பிரகாரம் நம்ம செய்கிறாங்க. திரி எரியுது பாருங்கள். இந்த எண்ணெயை உறிஞ்சி எரியக்கூடிய தகுதி படைச்சது தான் இந்த பேய் மிரட்டி இலை. சரியா எண்ணெய் நனைக்கல இந்த திரியில்.
இப்படியாக வெளியே ஏற்றிட்டு எண்ணெய் காவலி ஆகிற வரைக்கும் வச்சுட்டு இந்த அகல் விளக்கை தூக்கி போட்டுட்டிங்கனாக்கா ரொம்ப அற்புதமான ரெமெடி உங்களுக்கு. இந்த பேய் மூடிட்டனுடைய இலை வேறு ஒன்றுமே வேணாம், வழுக்கு எரிக்கணும் நீங்கள், அவ்வளோதான். இந்த வழுக்கு எரிஞ்சு அடங்கிட்ட பிறகு எண்ணெய் காலி ஆகிட்ட பிறகு தூக்கி போட்டுடலாம் வெளியே. அதில் தூக்கி போட்டு வந்து இறைவான சாமியை கும்பிட்டுட்டு உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு இருந்தீங்கனாக்கா இந்த நன்மைகள் எல்லாம், கெட்ட இதுவெல்லாம், தீட்டெல்லாம் கழிந்து கெட்ட சக்தியெல்லாம் வெளியே போய் திருமண தடையெல்லாம் நீங்கக்கூடிய தகுதி படைச்சது தான் இந்த அற்புதமான சக்தி. வீட்டில் உள்ள சின்ன சின்ன குறைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புதமான இந்த பேய் மிரட்டி காற்று இல்லாத இடத்துல பார்த்து கொளுத்தி வச்சிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இப்படி ஒரு அற்புதமான மூலிகை பேய் மிரட்டி பயன்படுத்தி பயன்படுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அற்புதமான நம்ம மூலிகையுடன் சந்திக்கும் சிவயோகி சிவபாலாஜி. எண்ணெய் நல்லா உள்வாங்கிச்சுனாவே இந்த அகல் விளக்கு நல்லா எரியும். இப்படி ஒரு அற்புதமான பேய் விரட்டி என்கின்ற மூலிகை பயன்படுங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பல பேர் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அற்புதமான மூலிகையுடன் சந்திக்கும். சிவாய நம சிவாய நம சிவ சிவா.